கிருஷ்ணாபுரம்ங்கிற கிராமத்துல ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அவரோட ஆட்சியில மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறு வேடத்துல அந்த ஊருக்குள்ள போனாரு. அப்போ அங்க உள்ள ஒரு வீட்டுல அவர் தாகமா இருக்கிறதா சொல்லி அங்க இருக்கவங்கள்ட்ட தண்ணி கேட்டாரு. அப்போ அங்க உள்ள ஒரு சின்ன பொண்ணு அவருக்கு குடிக்கிறதுக்கு கொண்டு வந்து கொடுத்தா. அதற்கு அந்த மன்னர் அதை வாங்கி பார்த்துட்டு, இது தண்ணி மாதிரி இல்லையே, அது மட்டும் இல்லாம மேல ஏதோ தூசி மாதிரி மிதக்குது அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அந்த சின்ன பொண்ணு, ஆமாங்க ஐயா, இது தண்ணி இல்ல, இது கரும்பு ஜூஸ், அது மட்டும் இல்லாம மேல வாசத்துக்காக நான் உங்களுக்கு ஏலக்காவை தூவி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னான். நாட்டுல உள்ள மன்னரோட ஆட்சியில ரொம்ப மலிவான விலையில கிடைக்கிறதுனால எங்களால இதை தர முடியுது அப்படின்னு சொன்னான். இதை பற்றி யோசிச்சு பார்த்துக்கிட்டே போன ராஜா வரிய கூட்டினாரு. மறுபடியும் ஒரு நாள் ராஜா இதே மாதிரி வேற ஒரு மாறு வேடத்துல போய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போனாரு. அப்போ அதே வீட்டுல மறுபடியும் போய் அவர் தண்ணி கேட்டாரு. அதற்கு அந்த பொண்ணு தண்ணியை தான் கொண்டு வந்து கொடுத்தா. பொருட்களுக்கோ வரி அதிகப்படுத்திட்டாங்க, அதனால எங்களுக்கு அன்றாட சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறத ராஜா கிட்ட சொன்னான். இதை கேட்டதுமே தான் செஞ்ச தவற உணர்ந்த ராஜா மறுபடியும் வரி இல்லாம கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த நாட்டு மக்களும் ரொம்ப சந்தோஷமா